மூசிக வாகனா விநாயகா வேணவா மயில் வளர்ந்துருக்கிற முருகா அந்த அழகு மலகாத்த மாய அவதாரம் தென்கரையில் சாஞ்ச மரத மரத்தை வடகர நேரம் நமக்கு நமது மெய்யா இருந்தான். ஒரு சிறிது நேரம் என் வலது கொண்டு வந்திருக்கார் மாயவர கருப்பசாமி. அந்த 18ஆம் அடி மேல் அமர்ந்தது உண்மையினா, அந்த 14 வயசுல பாண்டி பூசாரி நீ தட்டி எழுப்பி கொடுத்தது உண்மையினா, ஒரு சிறிது நேரம் என் நாட்களை வந்து பார்ப்பாங்க. சரி, சரி, அப்படியா? சரிப்பா, நீ பார்த்து என்ன சொன்னாலும் சரி. சரி, சரி. கருப்பசாமி எப்படிப்பா? சரி, பௌர்ணமிக்குள்ள 5 வருஷம் கொண்டாந்து ஒன்றா சேர்ந்து விட்டு சொன்னேன். இதில் யாரும் கொண்டாந்துருக்கிறான்? கொண்டாந்து எடுத்து விட்டு உன் பிரச்சனை என்னையோட முடிஞ்சது. நான் கேட்கணும், நான் வந்தப்போ தான் நீ வச்சிருக்கேன். அதனால இன்னொன்று வேணும். ஒன்று நான் ஒதுங்குறதுக்குள்ள ஊற்றணும். சரி, நான் வந்து கேட்கும்போது நீ ஊற்றணும். நான் கேட்காத நீ ஊற்றிட்டு போய் சொன்னேன். அதனால அம்மா வந்து எனக்கு சொன்னது நான் கேட்கும்போது நீ ஊற்றிட்டியா? அப்படியே போய் காலைல கொடுத்து. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனை எப்படி நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்ததுல எல்லாமே வந்து இப்போ ஏமாற்றம் நேரத்துக்கு வரைக்கும் அப்படிதெல்லாம். இன்னைக்கு என்னோட ஆலயத்திலேருந்து இன்னைக்கு போகும்போது நான் கருப்பசாமி நாளையிலேருந்து உங்களுக்கு எல்லாமே வெற்றியை கொடுத்தா போதில்லை. நான் கருப்பசாமி அமைச்சுக்கிறேன். வெடியும் பொழுதே கருப்பசாமி ஆகுறது நமக்கு தெரியும். அதனால் இன்னைக்கு அன்னைக்கு 5 பேருக்கு ஒன்றா வர சொன்னேன். அதில் ஒருத்தர் நீ வந்துட்டேன். எனக்கு அதே மாதிரி அடுத்த பௌர்ணமிக்குள்ளே எல்லாரும் கொண்டாந்து கொடுத்துட்டா ஒரு வாய்ப்பெல்லாம் ஒப்படைச்சிட்டேன். இல்லை அப்படின்னா அடுத்த ஆடி அம்மாவாசை தான். அதனால் ஒரு முடிவு அது வரைக்கும் தொங்கிட்டு தான் மாட்டேங்க. அதனால் நான் உண்மை சொல்லலையே, நான் கொடுக்காதவங்க தான் சொல்கிறேன். அதனால் இந்த வர பௌர்ணமி அம்மாவாசை வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். அதனால் ஒருத்தன் சொல்லிட்டு அம்மாவாசைன்னு, அதனால் எல்லாருக்கும் ஒரு மன்னிப்பு கொடுத்தேன். அதனால் உனக்கு இன்னும் இருந்து நான் கருப்பசாமி மாற்றி அமைச்சு கொடுத்து வெடியும் பொழுதே கருப்பசாமி ஆகிறோம் நான் கேட்டேன்.